41 பேர் மரணத்திற்கு இன்ன வரை நீங்க பொறுப்பேற்கல, ஏன் கேட்டுக்கணும்ல? சரி, செந்தில் பாலாஜி மேல பழி போடுறீங்களே, என்ன மாதிரியான ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்கு கொடுங்க, கேட்டுக்கணும்ல? எதுக்காக சிபிஐ கிட்ட ஓடுனீங்க, கேட்டுக்கணும்ல? ஏன் ஜனநாயகன் படத்தை தடை செய்வது ஒன்றிய அரசுன்னு தெரிஞ்ச பிறகோ திமுக மேலேயே பழி போட்டுட்டு இருக்கீங்க? இது என்ன மாதிரியான அரசியல், கேட்கணும்ல? சரி, இந்த மாநிலத்தினுடைய உரிமைக்காக ஏன் நீங்க குரலே கொடுக்க மாட்டீங்க, கேட்கணும்ல? ஏங்க பாஜகவை பத்தி பேசுறதுக்கே உங்களுக்கு பயமா இருக்கு? ஏன் பாஜக குறித்து ஒரு கேள்வி கூட நீங்க கேட்க மாட்டீங்க? பயந்து நடுங்குறீங்க. திமுகனா அடிக்கிறதுக்கு ரெடியா நிக்கிறீங்க. என்ன அரசியல், கேட்கணும்ல? உங்களுக்கு எந்த ஃபண்டுமே மாநில தன்னாட்சிக்கான ஃபண்டு எதுவுமே கொடுக்கல. மெட்ரோ கிடையாது, எய்ம்ஸ் கிடையாது, கல்வி நிதி கிடையாது, பேரிடர் நிதி கிடையாது, புதிய மருத்துவக் கல்லூரிகள் கிடையாது, நான் கொடுக்கிற வரிப்பணத்துல ஈவு கிடையாது. ஒரு மாநில கட்சி எதங்க கேட்கணும்? ஒன்றியத்தை சட்டையை பிடிச்சு உலுக்கிருக்க வேணாம்? நீங்களாம் ஒரு எதிர்கட்சி தானே. இதெல்லாம் கேள்வியா கேட்டுக்கணும் ஒரு பத்திரிகைக்காரங்க. இதுதான் ப்ரொமோஷனுக்கு போன குரூப் தானே. அப்படி எக்ஸைட்டிங் ஆகி போட்டோ எடுத்துட்டு வந்த குரூப் கிட்ட போய் நியாயமான கேள்வி கேட்டா, அதுல எனக்கு ரொம்ப கடுப்பான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க லெப்டா ரைட்டா மிடிலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஐடியாலஜில நீங்க இடதுசாரியா? இடதுசாரினா நேர்மை, நீதி, நியாயம், மக்கள், மக்களுக்கானது, இப்படிதான் யோசிப்போம். மக்களை மையப்படுத்திய அரசியல் இடதுசாரி அரசியல். இந்த வலதுசாரி அரசியல் சாமி, நாடு, ராணுவம், தோளான், துருத்தி, தொஸ்கு, இத பத்தி யோசிக்கிறது. இப்ப நீங்க நம்ம என்ன சொல்லிருப்போம்? நான் இடதுசாரிங்கன்னு இருப்போம். நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? நான் இடதுசாரிங்கன்னு சொல்லிருப்பீங்க. ஏன்னா நீங்க மக்களை நேசிக்கிறவங்க. ஆனா இந்த பீஸ் இடதுசாரின்னு சொல்லல, வலதுசாரின்னு சொல்ல, நடுவுலையும் சொல்லுங்க. நான் மக்களின் பக்கம் நிப்பேன். எங்க நின்னீங்க? கட்சி ஆரம்பிச்சு 2-3 வருஷம் ஆயிப்போச்சு. எங்க நின்னீங்க? ஒரு இடத்த காட்டுங்க. நான் அரசியலை விட்டே போறேன். பரந்தூர் விமான நிலையத்துல போய் அசிங்கப்பட்டு வந்தீங்களா? அதவா? அது ஒரு இது. நாங்க ஜி இதெல்லாம் தாண்டி அரசியலை எப்ப யோசிச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பதில் சொன்னாரு பாருங்க. கோவிட் காலத்துல சும்மா உட்காந்துருக்கும் போது யோசிச்சிருக்காராம். அப்ப யோசிச்சு எடுத்த முடிவும். கோவிட் காலத்துல சும்மா இருக்கும்போது கூட நாங்க சும்மா இல்லைங்க. மக்களுக்காக அரசியலை பேசிக்கிட்டே இருந்தோம், மக்களோட உரையாடிட்டு இருந்தோம், மக்களுக்காக உதவிகள் எடுத்துட்டு போய் அங்க கொடுத்தோம். உயிரை துச்சமா வச்சு இஸ்லாமியர்கள் எல்லாம் பிணங்களை வாங்கி புதைச்சிட்டு இருந்தாங்க. பெத்த பிள்ளை பார்க்காத பணத்தை இஸ்லாமியர் புதைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஆம்புலன்ஸை வச்சு மக்களை எடுத்துட்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு இருந்தாங்க. நீ மல்லா கடிச்சு படுத்துக்கிட்டு அரசியல்னு பேசுறீங்க. எனக்கு செம்ம காண்டாகுது தோழர்களே. நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது பேட்டின்னு பேர் இல்ல, இது ஒரு ப்ரமோஷன் வீடியோ. யாருக்கு? NDTVக்கு.